எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. மன்னர்கள் கூட வந்தவங்க எல்லாம், இது எப்படி நடக்கும்? அம்பு இல்லாமல் ஒரு பறவையை வீழ்த்த முடியுமா? இது எப்படி நடக்கும்? வெறும் வில்லில் வச்சு என்னவா இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது தளபதி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு பறவை போச்சு, 2 பறவை, கொஞ்சம் பறவைகள் கூட்டமாக போச்சு. இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்னதான் பண்ண போகிறான்னு இந்த தளபதியை மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு, எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? எல்லோருக்கும் வணிகத்தின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் என்ன கதையோட வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு சீன நாட்டுப்புற கதை. கேட்குறீங்களா? தயாராக இருக்கீங்களா? ஒரு முறை அந்த நாட்டு மன்னரும் தளபதி அப்புறம் பக்கத்து நாட்டு மன்னர்கள் எல்லாருமே பொழுதுபோக்குக்காக எங்கேயோ ஒரு 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 காட்டுக்குள்ளே அப்படி ஒரு ட்ரக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தாங்களாம். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாமே பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த தளபதி சொன்னா, அப்படியா, நான் வந்து ஒரு பறவையை வந்து வேட்டையாட போகிறேன், ஆனால் அம்பே இல்லாமல் அந்த பறவையை வீழ்த்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்படி. இப்போ மன்னருக்கு எப்படி அம்பு இல்லாமல், ஏன்னா ஒரு வில் இருக்கும், அதில் அம்பு வச்சு அதை எய்தாதான் அது போய் பட்டு பறவை கீழே விழுகும். நீ எப்படி வந்து அம்பு இல்லாமல் எப்படி வெறும் வில்லை வச்சு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. நிச்சயமாக என்னால் பண்ண முடியும், அம்பே வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு வில் இருந்ததுன்னா நான் அந்த பறவையை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்க சொன்னான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. மன்னர்கள் கூட வந்தவங்க எல்லாம், இது எப்படி நடக்கும்? அம்பு இல்லாமல் ஒரு பறவையை வீழ்த்த முடியுமா? இது எப்படி நடக்கும்? வெறும் வில்லில் வச்சு என்னவா இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது தளபதி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு பறவை போச்சு, 2 பறவை, கொஞ்சம் பறவைகள் கூட்டமாக போச்சு. இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்னதான் பண்ண போகிறான்னு இந்த தளபதியை மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வில் எடுத்து, அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். அந்த வில்லில் இருக்கிற நான் இருக்கும்ல, நான் தெரியும் தானே, அந்த கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க, நரம்பு மாதிரி இருக்கும், அதை இழுத்து ஒரு பறவைக்கு நேரம் அப்படி டப்புன்னு விட்டான். அம்பெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த நான் மட்டும் இப்படி குறி வச்சு இப்படி இழுத்து டப்புன்னு விட்டோன்னே அந்த பறவை பொத்துன்னு விழுந்துருச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இது நடந்துச்சு? இது அதிசயம், பேரதிசயம். எல்லாம் மன்னர்லாம் வந்து இது என்ன நடந்தது, எப்படி எப்படி எப்படின்னு கேட்டோன்னே அந்த தளபதி விளக்கமாக அதை பற்றி சொன்னார். நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன். பறவைகளை வந்து எந்த பறவை வேட்டையாடலாங்கிறத முதல்ல யோசித்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பறவை மட்டும்தான் கூட்டத்தை விட்டு விலகி, இது ஒரு காட்டு வாத்து, இது கூட்டத்தை விட்டு விலகி தனியாக பறந்துச்சு. அதனுடைய கூட்டம் முதல்ல பறந்துருச்சு, அது விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இது பறந்து வந்துச்சு. அப்போது இதுக்கு நிச்சயமாக அடிபட்டிருக்குது, இதுக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் கொஞ்சம் கூட்டத்தை விட்டு தனியாக பறந்து வருது. ஏன்னா அவங்க கூட ஸ்பீடாக பறக்க முடியல. அதே மாதிரி அது சரியாக நான் வந்து அதை பார்த்து குறிப்பாத்து அந்த நானை இழுத்து டப்புன்னு விடும் பொழுது அந்த பறவை நான் குறி பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் வேகமாக பறந்து அந்த அம்புலிருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி இன்னும் ஸ்பீடாக பறக்கும் போது அதுக்கு இருந்த ஏற்கனவே புண்ணோ வலியோ என்னமோ இன்னும் அதிகமாகி அது என்ன ஆயிடுச்சு, நான் டப்புன்னு விட்டோன்னே அம்பு நம்மளை வந்து பட்டுருச்சு, படப்போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே பயத்திலேயே மயங்கி கீழே விழுந்துருச்சு. அதனால் நமக்கு ஒரு விஷயம் செய்யும் பொழுது மிக முக்கியமாக நம்மளை வந்து என்ன பிரச்சனை பண்ணுதுன்னா பயங்கிற விஷயந்தான் நம்மளை எல்லா இடத்துலையும் தடை பண்ணும். அதனால தைரியமாக இருக்கணும். இப்போ அம்பே விடாமல் அந்த பறவை கீழே விழுந்தது எதனால்? பயத்தில். அப்போ பயப்படக்கூடாது. நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு எதுக்குமே நம்ம பயப்படாமல் இருக்கணும். பயந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த செயலில் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு அந்த கதையில் முடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்ததில்ல இந்த கதை? எனக்குமே எப்படி அம்பு இல்லாமல் ஒரு பறவை விழுந்துச்சு அப்படின்னு கதையை படிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. கதை தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல செயல்கள் செய்யும் பொழுது தைரியமாக செய்யணும், முன்ன நின்று செய்யணும், என்ன கஷ்டம் வந்தாலும் விடக்கூடாது, அப்போ தான் வெற்றி அடைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.